Hi friends, நம்மளோட சேனல்ல PGTRB Zoology, TNPSC டிகிரி லெவல் Zoology ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ நம்ம பார்க்க போறது TNPSC PG டிகிரி லெவல் Zoology கொஸ்டின் பேப்பர். ஆல்ரெடி இந்த கொஸ்டின் பேப்பர்ல ஒரு 3 பார்ட்ஸ் பார்த்தாச்சு. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 4th பார்ட் வீடியோ. இது உங்களோட PGTRB Zoologyக்கோ இல்ல TNPSC டிகிரி லெவல் Zoology ப்ரிப்பரேஷனுக்கோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். கொஸ்டின் நம்பர் 78. தற்போது வாழும் ஊர்வினங்களில் எவ்விதமான மண்டையோடுகள் காணப்படுகின்றன? Which of the following skulls are present in the living forms of reptiles? இப்ப இருக்க ரெப்டைலோட ஸ்கல் என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படின்னு கேக்குறாங்க. ஆன்சர் வந்து அனாப்சிட் அண்ட் டயாப்சிட். ஓகே, இது என்னன்னு பாத்துக்கோங்க. அனாப்சிட் ஏன்னு வந்துருச்சு இல்லையா? நாப்சிட்னா அதுல இருக்க ஓட்டை. ஓகே, அந்த ஸ்கல்லுல இருக்க ஓட்டை தான் NAPSID நாப்சிட். அனாப்சிட்னா no opening. அனாப்சிட்னா no opening. டயாப்சிட்னா டைனா நம்ம டை பை எல்லாமே என்ன சொல்லுவோம்? 2. அப்ப டயாப்சிட்னா 2 ஓப்பனிங் இருந்தா அது வந்து டயாப்சிட். ஓப்பனிங்கே இல்ல அப்படின்னா அது வந்து அனாப்சிட். இதுல சினாப்சிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, சினாப்சிட் வந்து ஒரே ஒரு ஓப்பனிங் தான் இருக்கும். இது வந்து சினாப்சிட் டைப் ஆஃப் ஸ்கல் வந்து யார்கிட்ட இருக்கும் அப்படின்னா மேமல்ஸ் கிட்ட தான் இருக்கும். ஸோ மேமல்ஸ் கேட்டாங்க அப்படின்னா சினாப்சிட் நீங்க ட்ரை பண்ணலாம். கொஸ்டின் நம்பர் 79. மண்டையோட்டில் கண்குழிக்கு பின்புறம் இருக்கும் பகுதியை எவ்வாறு அழைப்பர்? பின்புறம் இருக்கும் பகுதி வந்து டெம்போரல் ரீஜியன். கண்ணுக்குழியோட பின்னாடி இருக்கிறது வந்து டெம்போரல் ரீஜியன். The reptile exhibiting syndactylism. Syndactylism எந்த வகை ஊர்வனவற்றில் காணப்படுகிறது? Syndactylismனா நான் என்னன்னு சொல்றேன், நீங்க ஈஸியாவே கண்டுபிடிச்சிருவீங்க. வெப்டு ஃபுட், கால்ல இந்த வாத்து நீந்தி செல்லும் இல்லையா, அந்த மாதிரி அனிமல்ஸ்க்கு இருக்கிறது தான் வெப்டு ஃபுட். ஒரு விரலுக்கும் இன்னொரு விரலுக்கும் இடையில இருக்கிற அந்த வெப் வாத்துக்கு இருக்கும். ஃப்ராக், நல்லா நீந்தி போற ஃப்ராகுக்கெல்லாம் இருக்கும். அது யாருக்கு இருக்கு அப்படின்னு பாக்குறாங்க. அப்ப நீங்களே பாருங்க, கெமிலியான் அப்படின்றது நம்ம பார்த்திருக்கோம். நம்மளோட வீட்டுல இருக்க கார்டன் லிசர்ட் தான், மரங்கள்ல அந்த மாதிரிதான் இருக்கும். அப்ப அது லேண்ட் அனிமல் தான். அதுக்கு வெப்டு ஃபுட் தேவையில்லை. வெப்டு ஃபுட் வந்து ஸ்விம் பண்றதுக்கு தான், தண்ணியில நீந்துறதுக்கு தான் இருக்கிற ஒரு ஆர்கன். கிரைட் அப்படின்றது ஸ்னேக்கு. ஸ்னேக்குக்கு காலே இல்லை, கால் இருந்தாதான் வெப்டு ஃபுட் நம்ம பார்க்க முடியும். டிராக்கோ அப்படிங்கிறது வந்து ஒரு ஃபிளையிங் லிசர்ட். இதுவும் லேண்ட் தான். மேக்சிமம் இது வந்து ஃபிளையிங் தான். அப்ப யார் தான் தண்ணியில வாழ்ற ரெப்டைல்? இந்த ஆப்ஷன்ல டர்ட்டில் தான். அப்ப ஆன்சர் வந்து டர்ட்டில் தான் வரும். அதுக்கு தண்ணியில ஸ்விம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கிறதுக்காக வெப்டு ஃபுட் வந்து இருக்கும். கொஸ்டின் நம்பர் 81. பின்வரும் கூற்றுகளை கவனத்தில் கொள்க. Consider the following statements. All the variations occurred during adaptive radiation lie in the following direction. இப்ப அடாப்டிவ் ரேடியேஷன்னா நம்ம ஒவ்வொரு நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷனுக்கு நம்மளோட ஃபுட்டு மாறுதல் ஏற்படுற மாதிரி நம்மளும் மாறிக்கிட்டே வர்றதுதான் அடாப்டிவ் ரேடியேஷன். அது எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஆனா ஆன்சர் பாருங்க, இது எல்லாமே வந்து அடாப்டிவ் ரேடியேஷன் தாங்க. 1 2 3 4 எல்லாமே அடாப்டிவ் ரேடியேஷன் தான். ஆனா அது கொஸ்டின்ல எந்த டைரக்ஷன் கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, அதுக்கு தக்கன ஆன்சர் இல்ல. லைக் 3 2 1 4 அந்த மாதிரி டைரக்ஷன் எல்லாம் கொடுக்கல. எதெல்லாம் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. கரெக்ட்னா எல்லாமே அடாப்டிவ் ரேடியேஷன் தான். பட் எந்த டைரக்ஷன் பார்த்தோம்னா முதல்ல இருந்தது என்னது? அக்வாட்டிக் தான். முதல்ல இருந்தது அக்வாட்டிக், நீர்ல இருக்கிற ஆர்கானிசம் தான் முதல்ல இருந்தது. அதுக்கப்புறம் ஃபசோரியல், அதாவது மண்ல பரோ பண்ணி குழி நோண்டி அதுக்குள்ள வாழ்ற ஆர்கானிசம்ஸ் வந்தது, ஃபசோரியல். மூணாவதா வந்தது என்னன்னு பார்த்தோம்னா கர்சோரியல். நாலாவதா வந்தது என்னதுன்னு பார்த்தோம்னா ஏரியல், பறக்கிற ஆர்கானிசம்ஸ் எல்லாம். அதுக்கடுத்து வந்தது ஏரியல். அதுக்கடுத்து அஞ்சாவதா வந்து அடாப்டிவ் ரேடியேஷன்னா அர்போரியல். இந்த ஆர்டர்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. பட் இங்க அப்படி கேட்கல. இந்த ஃபாலோயிங் டைரக்ஷன் கொடுத்து ஆன்சர்ல வந்து எதெல்லாம் கரெக்ட்னா எல்லாமே அடாப்டிவ் ரேடியேஷன்ல வந்த ஆர்கானிசம்ஸ் தான். ஸோ ஆல் ஆர் கரெக்ட் தான் நான் போட்டிருக்கேன். பட் ஆர்டர் ஞாபகம் வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 82. பறவைகள் வலசை போகும் காரணம் என்ன? இந்த பறவைகள் ஏன் வலசை போச்சு, எப்படி மைக்ரேட் பண்ணுதுன்னு நீங்க தெரிஞ்சு வச்சுட்டீங்கன்னா ஒரு 2-3 கொஸ்டின்ஸ் அழகா நம்ம ஆன்சர் பண்ணிடலாம். The purpose of bird migration is
பர்பஸ் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அதுக்கு சாப்பாடு கிடைக்கணும், கிளைமேட் கண்டிஷன் கரெக்டா இருக்கணும், டே அண்ட் நைட் வேரியேஷன் கரெக்டா இருக்கணும், அது ப்ரீடிங் பண்றதுக்கு வசதியான இடமா இருக்கணும். ஸோ ஆல் ஆஃப் தீஸ். திரும்ப அதேதான். வலசை போகும் பறவைகளோடு தொடர்புடைய கீழ்கண்ட கூற்றுகளை கருத்தில் கொள்க. கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் வித் ரெஃபரன்ஸ் டு மைக்ரேட்டரி பேர்ட்ஸ். என்னன்னா மோஸ்ட் மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் கம் பேக் டு த சேம் ப்ரீடிங் பிளேஸ் இயர் ஆஃப்டர் இயர். ஆமா, அதுக்கு எந்த கிளைமேட்டிக் கண்டிஷன் எதெல்லாம் ஒத்து போதோ அந்த இடத்துக்கு தான் திரும்ப கரெக்டா வரும். நார்மலி த அடல்ட்ஸ் மைக்ரேட் ஃபர்ஸ்ட் அண்ட் தே ஆர் ஃபாலோட் பை யங்ஸ். ஆமா, அடல்ட்டுக்கு தான் எந்த இடத்துக்கு போகணுன்றது தெரியும், அடுத்து யங் ஒன் ஃபாலோ பண்ணும். மெஜாரிட்டி ஆஃப் த பேர்ட்ஸ் ஆர் டயூர்னல். டயூர்னல்னா காலையிலையும் பறக்கும், நைட்டும் பறக்கும் கிடையாது. டயூர்னல் கிடையாது, நக்சர்னல். நைட்டு மட்டும்தான் அது பறக்கும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ராங்கு. altitudinal migration is seen in marine birds. altitudinal migrationனா போலார் ரீஜன்ல இருந்து டிராபிக்கல் ரீஜன், டெம்போரல் ரீஜன், ஈக்குவேட்டர் ஆர் ஈக்குவேட்டர்ல இருந்து போலாருக்கு அந்த மாதிரி ஆல்டிடியூடு சார்ந்து போறது. இது தமிழ்லயே ஆல்டிடியூட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஆல்டிடியூட்னல் மைக்ரேஷன் வந்து மரைன் பேர்ட்ஸ் மட்டும் இல்ல, எல்லா பேர்டுமே ஆல்டிடியூட்னல் மைக்ரேஷன் தான் போகும். ஈக்குவேட்டர்ல இருந்து டெம்போரலுக்கோ, டெம்போரல்ல இருந்து டிராபிக்கலுக்கோ, டிராபிக்கல்ல இருந்து போலார் ரீஜனுக்கோ இப்படி ஆல்டிடியூட்னல் மைக்ரேஷன் தான் போவாங்க. ஸோ இதுல வந்து 1, 2 and 4 ஆர் கரெக்ட். அந்த ஆப்ஷன் இங்க இல்ல. பாத்தீங்களா? தேர்ட் வந்து கரெக்ட் கிடையாது. தேர்ட் வந்து நைட்டு மட்டும் தான் அது மைக்ரேட் பண்ணும். ஸோ எப்படி ஆன்சர் கீழே கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு தெரியல. பட் ஆப்ஷன் வந்து 1, 2 and 4. மைட் பி ஆல்டிடியூடல் மைக்ரேஷன் இஸ் சீன் இன் ஆல் பேர்ட்ஸ்ன்னு வேணா கன்சிடர் பண்ணா ஆப்ஷன் பி வேணா செலக்ட் பண்ணலாம். ஆல்டிடியூடல் மைக்ரேஷன் மெரைன் பேர்ட்ஸ்ல மட்டும் இல்ல, சாதாரண பேர்ட்ஸ்லயும் ஆல்டிடியூடல் மைக்ரேஷன் தான் இருக்கும். ஸோ ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் 1, 2 and 4. Question number 84. டார்வின் குருவிகள் finches எதற்கு நல்ல எடுத்துக்காட்டாக உள்ளது? Darwin's finches are good example for adaptive radiation. டார்வின் ஃபின்ச்சஸ்னா முதல்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது ஒரு வகையான குருவி வகைகள். ஓகே, அது ஃபர்ஸ்ட் எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னா சவுத் அமெரிக்கால வாழ்ந்துட்டு இருக்கு. சவுத் அமெரிக்கால வாழ்ந்துட்டு இருந்தது திடீர்னு ஒரு ஒரு ஐலாண்டுக்கு போயிடுது, கேலபகஸ். அங்க இருந்து அதுக்கு திரும்ப வரத்தல்ல, அதோட நேட்டிவ் பிளேஸ்க்கு வரத்தல்ல. கேலபகஸ் ஐலாண்ட்ல இருந்து என்ன பண்ணுது அப்படின்னா அங்க இருக்கிற ஃபுட்டுக்கு ஏத்த மாதிரி தன்னோட அழகு, பீக்கு, அதோட லைஃப் ஸ்டைல், அதோட ரெக்கைகள் எல்லாத்தையும் மாத்தி அந்த கேலபகஸ் ஐலாண்ட்லயே வாழ ஆரம்பிச்சிருது. அதனால அது புது ஸ்பீசிஸாவே மாறிடுது. இதுதான் டார்வின்ஸ் ஃபின்ச்சஸ். இது வந்து அடாப்டிவ் ரேடியேஷனுக்கான ஒரு எக்ஸாம்பிள். டிவிஷன் ஆஃப் லேபர் வந்து கரையான், டெர்மைட், ஹனிபி இதெல்லாம் தான் டிவிஷன் ஆஃப் லேபர். Question number 85. கீழ்கண்டவற்றுள் எந்த ரேடியோலேரியா கனமற்ற சட்டகத்துடன் மேற்பரப்பில் வாழ்கின்றது? Which of the following radiolarians are more superficial with a light skeleton? Answer Acantharia. Question number 86. Which of the following radiolarians live close to the bottom in deep water and have heavy skeletons? கீழ்கண்டவற்றில் எந்த ரேடியோலேரியா கனத்த சட்டகத்துடன் நீரின் அடிமட்டத்தில் வாழ்கின்றது? ரேடியோலேரியன்றது என்ன அப்படின்னா ஒரு தண்ணீர்ல வாழக்கூடிய, அக்வாட்டிக்ல வாழக்கூடிய ரொம்ப சின்ன யூகேரியாட்ஸ். ஓகேயா, இது வந்து அங்க இருக்கிற ஜூ பிளாங்க்டானை எடுத்து சாப்பிடும். இது தனக்குத்தானே வந்து ஸ்கெலிட்டன் மேக் பண்ணிக்கிறோம். ஒரு தனக்குத்தானே ஒரு ஓடை வந்து சுத்தி அமைச்சு ஒரு ஸ்கெலிட்டன் ஃபார்ம் பண்ணிக்கிறோம். இதுல எது ரொம்ப ஹார்டான ஸ்கெலிட்டன் நீர்மட்டத்துக்கு கீழே இருக்கு அப்படின்னா ஃபெடோரியா அண்ட் நாசலேரியா. இந்த கொஸ்டின்ல கொடுத்துருக்க ஸ்புமுலேரியாவும் வந்து கனத்த ஸ்கெலிட்டன் தான் இருக்கும், ஹெவி ஸ்கெலிட்டன் தான் இருக்கும். கொஸ்டின் நம்பர் 87. பின்வரும் கூற்றுக்களை கவனத்தில் கொள்க. இதுவும் மைக்ரேஷன் பத்தி தான். The cause of bird migration is என்ன காஸ் எல்லாம் இருக்கும்? ரைப்பனிங் ஆஃப் gonads. அதுக்கு பிரீட் பண்ணணும், முட்டையிடணும்னு அந்த கொனாட்ஸ் எல்லாம் நல்லா வளர்ச்சி அடைந்த பிறகு ஒரு நேச்சுரல் இன்ஸ்டிங் வரும். ஆமா, நம்ம போகணும், இப்ப இந்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு சரியான உணவு கிடைக்காது, இந்த இடத்துல சரியான கிளைமேட்டிக் கண்டிஷன் கிடையாது, இந்த இடத்துல நம்மளுக்கு ரொம்ப நேரம் பகல் நேரம் இருக்கு ஆனா கம்மி நேரம் தான் பகல் நேரம் இருக்கு, இப்படி ஏதாவது ஒரு ரீசனுக்காக அது இன்ஸ்டிங், அதுக்காக ஒரு உணர்வு தோணும்.
ஸ்கேசிட்டி ஆஃப் ஃபுட், அங்க ஃபுட் சரியா கிடைக்கல. ஷார்டனிங் ஆஃப் டேலைட், ஷார்டனிங் ஆஃப் டேலைட்டும் இருக்கலாம். சில நேரத்துல டேலைட் வந்து ரொம்ப நேரம், கம்மி நேரம் தான் நைட் இருக்கு, ரொம்ப நேரம் டே டைம் தான் இருக்குனாலுமே அது என்ன பண்ணும், மைக்ரேட் பண்ணும். இதுல கொடுத்திருக்க எல்லாமே கரெக்டான ஆன்சர்ஸ். ஒட்டுறவுக்கெழு எதற்கு இடையில் அமைந்துள்ளது? கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட். பயோஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரீசெண்டா வந்து யூஜிடிஆர்பில போர்ஷன்ல இல்ல, இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க. கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட் லைஸ் பிட்வீன் -1 and +1. ஓகே, இதுல 0 என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. 0 இருந்துச்சு அப்படின்னா இதுல கார்லேஷன் கோஎஃபிஷியன்ட்டே இல்ல அப்படின்னு அர்த்தம். -1 இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்லி நெகட்டிவ் கார்லேஷன், +1 இருந்துச்சு அப்படின்னா ஸ்ட்ராங்லி பாசிட்டிவ் கார்லேஷன். Question number 89. தாய் சேய் இணைப்பு திசு தோற்றுவிக்கும் தடையை கடக்கும் திறன் எதில் உள்ளது? The ability to cross the placental barrier is in the immunoglobulin G. அம்மாவோட உடம்புல இருந்து அந்த immunoglobulin G வந்து குழந்தையோட உடம்புக்கு வர அந்த பிளாசென்டல் பேரியருக்கு வழியாகவே புகுந்து கூட வர்றதுக்கு அதுக்கு இது இருக்கு, immunoglobulin G க்கு. மத்த எந்த immunoglobulin பிளாசென்டல் பேரியரை கடக்கவே முடியாது. இதை நீங்க என்ன ஆர்டர்ல ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு அம்மாவோட வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அந்த குழந்தைக்கு கிராஸ் பண்ணக்கூடிய இம்யூனோகுளோபுலின் என்னன்னு பாத்தீங்கன்னா G. அதுக்கடுத்து அந்த குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மதரோட மில்க் இருக்கு இல்லையா, கொலஸ்ட்ரம், சீம்பால்னு சொல்றேன் இல்லையா, அது மூலியமாக குழந்தைக்கு வரக்கூடிய இம்யூனோகுளோபுலின் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இம்யூனோகுளோபுலின் A. அதுக்கப்புறமா அந்த குழந்தை வந்து ஏதோ ஒரு ஆன்டிஜன் அது உடம்புக்குள்ள வருது, ஒரு வைரஸ் வருது, ஒரு பாக்டீரியா வருது, அப்ப அந்த ஆன்டிஜனுக்காக சுரக்கப்படும் இம்யூனோகுளோபுலின் வந்து இம்யூனோகுளோபுலின் M. அதுக்கடுத்து ஒரு குடல் புழு, ஒரு டேப் வர்ம், ரவுண்ட் வர்ம், அது மாதிரி பாரசைட்ஸ் அந்த குழந்தையோட உடம்புக்கு வரும்போது அதை கொல்றதுக்காக வர இம்யூனோகுளோபுலின் தான் இம்யூனோகுளோபுலின் E. சோ நீங்க ஆர்டர் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா GAME. இதுல பிளாசென்டல் பேரியரை கடக்கக்கூடிய ஒண்ணு G. மதர்ஸ் மில்க்ல இருக்கிறது இம்யூனோகுளோபுலின் A. ஓகே, அடுத்து வந்து கொஸ்டின் நம்பர் 90. ஆன்டிஜனின் ஒரு பகுதியோடு எதிர்மறை பொருள் செயல்வினை புரிவது என்னவென்று அறியப்படுகிறது? The part of the antigen with which the antibody reacts is known as. இதுல இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. The part of the antigen, part of the antigen என்ன அப்படின்னு பார்த்தா எபிடோப். அதே ஒருவேளை part of the antibody கேட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, ஆன்டிபாடியில இருக்கக்கூடிய பார்ட் அது ஆன்டிஜனோட சேரக்கூடியது அப்படின்னா அது பாராடோப். ஆன்டிபாடியோட சர்ஃபேஸ்ல இருக்குது பாராடோப், ஆன்டிஜனோட சர்ஃபேஸ்ல இருக்குது எபிடோப். இந்த ஐசோடோப்லாம் வந்து கெமிஸ்ட்ரியில வர்ற டேர்ம்ஸ், நம்மளுக்கு கிடையாது, இம்யூனாலஜில கிடையாது. கொஸ்டின் நம்பர் 91. கேரளாவில் உள்ள சைலண்ட் பள்ளத்தாக்கு தேசிய பூங்கா எதனுடன் சம்பந்தப்பட்டது? கொஸ்டின் நம்பர் 91. Which of the following is related with Silent Valley National Park in Kerala? இங்க வந்து ஜெயண்ட் ஸ்குரல்ஸ் இருக்கும், ரொம்ப முக்கியமா லயன் டெய்ல்டு மக்கா இருக்கும். லயன் டெய்ல்டு மக்கா, ஜெயண்ட் ஸ்குரல் இதெல்லாம் இருக்கும், மற்றதெல்லாம் இங்க அவ்வளவா இருக்காது. கொஸ்டின் நம்பர் 92. இந்தியாவில் உள்ள மிகச்சிறந்த புலி சரணாலயம் எது? இதுல கொடுத்திருக்கிறதுல முதுமலை வந்து எதுக்குங்க வரும்? முதுமலை இஸ் ஃபேமஸ் ஃபார் ஏசியன் எலிஃபென்ட், யானைகள் தான் முதுமலையில நம்ம பார்ப்போம் இல்லையா. கசிரங்கா வந்து ஒன் ஹார்ன்ட் ரைனோசரஸ். அப்ப டைகருக்கு வந்து 2 இருக்கு. பெரியார் நேஷனல் பார்க்கும் டைகர் தான், கன்ஹா நேஷனல் பார்க்கும் டைகர் தான். இங்க ரெண்டுமே நல்ல நேஷனல் பார்க் தான். பட் இங்க ஒன் ஆஃப் த பெஸ்ட் டைகர் ரிசர்வ் கையில நம்ம கன்ஹா நேஷனல் பார்க். இங்க பெங்கால் டைகர் எல்லாமே ப்ரிசர்வ் பண்றாங்க, ஒரு பெரிய டைகர் ரிசர்வும் கூட. ஸோ இது ரேங்க் படி பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் 5 ரேங்க்குள்ள கன்ஹா நேஷனல் பார்க் தான் வரும், அதனால அதை நம்ம செலக்ட் பண்றோம். மற்றபடி பெரியார் நேஷனல் பார்க்கும் ஒரு நல்ல டைகர் ரிசர்வ் தான். கொஸ்டின் நம்பர் 93. இயற்கையை பராமரிக்க உதவும் உலக வன உயிரின நிதியின் சின்னம் எது? The symbol used by World Wildlife Fund for Nature is giant panda. இதுல நம்ம குழப்பம் எது வரும் அப்படின்னா, அது ஜெயண்ட் பாண்டாவா இல்ல போலார் பியரா? பார்த்தா கரடி மாதிரி தானே இருக்கு அப்படின்னு. ஃபுல்லாவே வெள்ளையா இருந்தா அது போலார் பியர்னு சொல்லலாம். அந்த சிம்பிள்ல எப்படி இருக்கும் அப்படின்னா வெள்ளையும் கருப்பும் சேர்ந்து இருக்கும் அதோட தோல்ல, அதனால அது ஜெயண்ட் பாண்டான்னு ஞாபகத்துல வச்சுக்கோங்க.
கொஸ்டின் நம்பர் 94. பயோஸ்பியர் ரிசர்வ்களில் உள்ளே இருந்து வெளிப்புறம் வரையிலுள்ள பகுதிகளை வரிசைப்படுத்துக. இதுல நிறைய வார்த்தைகள் அப்படியே இங்கிலீஷ்ல இருக்கதான் தமிழ்ல வருது. அதனால நான் சொல்றது தமிழ் மீடியம்க்கும் போய் சேரும் அப்படின்னு நான் நம்புறேன். The set sequence of different zones inner to outer side in biosphere reserve. இந்த மாதிரி எதையாவது ஒண்ணு வரிசைப்படுத்த சொல்லும்போது என்ன ஆர்டர்ல வரிசைப்படுத்த சொல்றாங்க? இன்னர் டு அவுட்டரா, அவுட்டர் டு இன்னரான்னு பாத்துக்கோங்க. அதே மாதிரி தான் இந்த காதுல உள்ள 3 எலும்பு இருக்கு இல்லையா, அதுவுமே இன்னர் டு அவுட்டரா, அவுட்டர் டு இன்னரா, அந்த மாதிரி பார்த்துட்டு ஆன்சர் பண்ணுங்க. இன்னர் டு அவுட்டர். ஸோ நடுவுல இருக்கிறது எப்பயுமே கோர் பகுதி, அடுத்து இருக்கிறது பஃபர் ஜோன், அடுத்து இருக்கிறது மேனிபுலேட்டிவ் ஜோன். ஒரே ஒரு ஆப்ஷன் தான், குழப்பமே கிடையாது. கோர் பகுதி வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, அங்க மனித நடமாட்டமே இருக்காது, மனுஷங்களை உள்ள விட மாட்டாங்க, ரொம்ப பாதுகாப்பானது. யாருமே நம்மளால உள்ள போய் எந்த அனிமல்ஸ் எந்த பிளான்ஸ்க்குமே டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க முடியாது. பஃபர் ஜோன் அப்படின்றது அந்த கோர் ஜோனுக்கு கொஞ்சம் வெளியே இருக்கும். பஃபர் ஜோன்ல எல்லா ஹியூமனும் உள்ள போயிட முடியாது. சயின்டிஸ்ட், இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், ஏதாவது எஜுகேஷன் சம்பந்தமா நம்ம அங்க பார்க்கணும், இல்ல சர்வே பண்ணணும், சயின்டிபிக்கலா ஏதாவது நம்ம பண்ணணும் அப்படின்னா மட்டும்தான் பஃபர் ஜோன் போக முடியும். மேனிபுலேட்டிவ் ஜோன், நம்ம எல்லாம் போய் பயோஸ்பியர் ரிசர்வ்ல தங்குறோம் இல்லையா, தங்குறோம் இந்த சென்ஸ் ஒரு நம்ம எலிஃபென்ட் சஃபாரி போறோம், ரெக்ரியேஷனுக்காக போறோம், என்டர்டெயின்மெண்ட்காக போறோம், இது எல்லாமே மேனிபுலேட்டிவ் ஜோன். மேனிபுலேட்டிவ் ஜோன் டிரான்சிஷன் ஜோன் சொல்லுவாங்க. கொஸ்டின்ல அப்படி வந்தாலும் அது மேனிபுலேட்டிவ் ஜோன் தான், அதுதான் அவுட்டர் மோஸ்ட் லேயர். கொஸ்டின் நம்பர் 95. கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டது எது? கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருத்தப்பட்டது வைல்ட் ஆஸ் வந்து ரன் ஆஃப் கட்சியில தான் இருக்கும். கசிரங்கா இப்பதான் நம்ம பார்த்தோம். கசிரங்கா எதுக்காக பார்த்தோம்? கசிரங்கால என்ன இருக்கும்? ரைனோசரஸ் இருக்கும்னு பார்த்தோம். ஒன் ஹார்ன்ட் ரைனோசரஸ் கசிரங்கா. கிர் ஃபாரஸ்ட் லயன், சின்ன ஸ்கூல் புக்ல இருந்தே இருக்கும். கார்பெட் பார்க் வந்து டைகர். கார்பெட் பார்க் வந்து டைகர். கசிரங்கா ரைனோசரஸ், எலிஃபென்ட் டைகர். கொஸ்டின் நம்பர் 96. இந்தியாவில் மறைந்து போன பாலூட்டி எது? Which of the following animals has become extinct in India? கொஸ்டின் பாருங்க, அங்க பாலூட்டின்னு கொடுத்துருக்காங்க, இங்க அனிமல் கொடுத்துருக்காங்க, மேமல். ஆனா அந்த ஆப்ஷன்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை. எக்ஸ்டிங்க்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரிஞ்சா போதும். ஏஷியன் சீட்டா. ஏசியாட்டிக் அப்படின்னு பார்த்தோம்னா லைனை போட்டுறாதீங்க, லைன் இன்னும் உயிரோடு தான் இருக்கு. ரைனோசரஸ் இன்னும் நம்ம நாட்டுல உயிரோடு தான் இருக்கு. ஏசியாட்டிக் சீட்டா தான் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. கொஸ்டின் நம்பர் 97. தேசிய பூங்காவில் எதற்கு பாதுகாப்பு அளிக்கப்படுகிறது? தேசிய பூங்கால in a national park protection is provided to flora only. பிளான்ட்ஸுக்கு மட்டுமா, ஃபானா only? அனிமல்ஸ்க்கு மட்டுமா, both flora and fauna, entire ecosystem-ஆன்னு கேட்டிருக்காங்க. both flora and fauna. in a national park அங்க இருக்கிற பிளான்ட்ஸ்க்கும் தாவரங்களுக்கும் விலங்குகளுக்கும் நல்ல ப்ரொடெக்ஷன் கொடுக்கப்படும். ஏன் என்டையர் ஈகோசிஸ்டமும் நம்ம பண்ணல அப்படின்னா, என்டையர் ஈகோசிஸ்டம்னா அதுல என்னங்க இருக்கும்? அங்க இருக்கிற வாட்டர் பாடி, நான் லிவிங் திங்ஸ், சாயில், ராக்கு எல்லாமே வரும். அது எல்லாத்துக்கும் அங்க பாதுகாப்பு தர மாட்டாங்க. நேஷனல் பார்க்ல அங்க இருக்கிற தாவரம், அங்க இருக்க விலங்குகளுக்கு மட்டும்தான் பாதுகாப்பு இருக்கும். கொஸ்டின் நம்பர் 98. மறையும் தருவாயில் உள்ள சிற்றினம் என்பது எது? An endangered species is one that is facing very high risk of extinction in the wild in the near future. செகண்ட் ஆப்ஷனும் அதே மாதிரி தானே இருக்கு. that is facing a high risk of extinction in the wild in the medium term future கேட்டிருக்காங்க. ரெண்டும் ஒரே மாதிரி தான் இருக்கு. ஆனா வந்து நம்ம டெஃபினிஷன்ல பார்த்தோம்னா இந்த நியர் ஃபியூச்சர் தான் நம்ம படிச்சிருப்போம். கொஸ்டின் நம்பர் 99. சிவப்பு பாண்டா என்பது எதை குறிப்பிடுகிறது? ரெட் பாண்டா. ரெட் பாண்டா வந்து என்டேஞ்சர் தான், இன்னும் வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆகல, வல்னரபிள் அந்த நிலைமைக்கு இன்னும் போகல, என்டேஞ்சர்ல இருக்கு. கொஸ்டின் நம்பர் 100. கீழ்கண்டவற்றுள் எது வெளிசிடு பாதுகாப்பு மற்றும் பராமரித்தல் முறையாகும்? Which one of the following is an ex situ conservation? ex situ அப்படின்னா அர்த்தம் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. situ அப்படின்னா சிச்சுவேஷன், அந்த லொகேஷன். ஓகே, எக்ஸ் சிட்டு அப்படின்னா அந்த சிச்சுவேஷன் விட்டு வெளியில கொண்டு வந்து அதை பாதுகாக்கிறது, சீட் பேங்க். ஏன்னா நேஷனல் பார்க் அப்படின்றது அது ஒரு ஃபாரஸ்டோ
ஒரு பள்ளத்தாக்கோ அந்த இடத்துலயே வச்சு பாதுகாக்கிறாங்க. சாக்ரட் லேக்ஸும் அதே மாதிரிதான். அந்த இடத்த விட்டு வெளியே கொண்டு வந்து அதை நம்ம பாதுகாக்க முடியாது. பயோஸ்பியர் ரிசர்வ்மே அது எந்த ஜியாகிரபிக்கல் லொகேஷன்ல இருக்கோ அங்க வச்சுதான் நம்ம பாதுகாக்க முடியும். ஆனா சீட் பேங்க்ன்றது நம்மளுக்கு வேண்டிய விதைகளை வந்து எடுத்துட்டு வந்து விதை வங்கியில வச்சிருப்போம் ட்ராட் கண்டிஷன்ல. அது எப்ப நம்மளுக்கு தேவைப்படுதோ அப்ப அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் தேவையான சீடு, தேவையான மண்ணு, தண்ணி எல்லாம் போட்டு நம்மளுக்கு தேவைப்படையில அதை யூஸ் பண்ணிக்கிறது தான் சீட் பேங்க். அதனால எக்ஸிடிவ் கன்சர்வேஷன் வந்து சீட் பேங்க் தான் எக்ஸாம்பிள். கொஸ்டின் நம்பர் 101. கீழ்காணும் வாக்கியங்களை கவனி. அடுத்த சாப்டர் போயாச்சு. Assertion. Prokaryotic DNA is different from eukaryotic DNA. ஆமா, prokaryotic DNA, eukaryotic DNA நம்ம ஒரு difference between பார்த்திருப்போம் இல்லையா? Prokaryotic DNA cytoplasmல இருக்கும். Eukaryotic DNA nucleus குள்ள இருக்கும். Prokaryotic DNA circular-ஆ இருக்கலாம். Eukaryotic DNA double stranded-ஆ இருக்கும். Circular-ஆ இருக்காது, linear-ஆ lengthwise-ஆ தான் இருக்கும். அப்ப இது வந்து ரொம்ப கரெக்ட். Histones are absent in prokaryotes. Histones are absent in prokaryotes. Histones யூகேரியாட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். ஏன்னா அதோட டிஎன்ஏவை கட்டி அந்த நியூக்ளியஸ்குள்ள காம்பாக்டா பேக் பண்றதுக்காக ஹிஸ்டோன்ஸ் வந்து யூகேரியாட்ஸ்ல மட்டும்தான் இருக்கும். அதனால இது வந்து சரிதான். எப்பவும் போல both A and R are true and R is the correct explanation of A. ஆனா நல்லா வாசிச்சுட்டே போடுங்க. எப்பயுமே A தானே வருதுன்னு சொல்லி அவசரப்பட்டுறாதீங்க. மீதி கொஸ்டின்ஸ் அடுத்த பார்ட்ல பார்க்கலாம். தேங்க்யூ.